ஐயப்பன் பண்டைய காலங்களில் சிவன் மற்றும் விஷ்ணுவின் சக்திகளால் உருவான தெய்வமாக கருதப்படுகிறார். பல பகுதிகளில் அவரின் திருமண வாழ்க்கை பற்றிய வரலாறுகள் உள்ளன. குறிப்பாக பூர்ணா மற்றும் புஷ்கலா என்ற இரு தெய்வீக சக்திகளுடன் பூர்ணா மற்றும் புஷ்கலா இருவரும் தேவி வடிவங்களில் செல்வம் மற்றும் வளம் ஆகியவற்றின் திருமேனிகளாக கருதப்படுகின்றனர். இவர்கள் பரம்பொருளின் மகள்களாகவும் அல்லது தெய்வீக லோகங்களில் தோன்றியவர்களாகவும் விவரிக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு ஐயப்பனை திருமணம் செய்யும் ஆர்வம் பிறந்தது. இதனால் அவர்கள் கடும் தவம் செய்து ஐயப்பனை திருமணம் செய்ய விரும்பினர். ஐயப்பன் அவர்களின் தவத்தை பாராட்டி அவர்களை தனது துணையாக ஏற்க முன்வந்தார். பூர்ணா செல்வத்திற்கான அடையாளமாகவும் புஷ்கலா மன அமைதிக்கும் ஆன்மீக வளத்திற்கும் அடையாளமாகவும் திகழ்கிறார்கள். அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து பூர்ணா மற்றும் புஷ்கலா அவரது சக்திகளாக இணைந்தனர். ஐயப்பன் சபரிமலையில் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று வணங்கப்படுகிறார். இதனால் இந்த கதைகள் சபரிமலை வழிபாட்டில் முக்கியமாக சொல்லப்படுவதில்லை. அதன் மாற்றாக அங்கு அவர் துறவியாகவும் கண்ணியமாகவும் வணங்கப்படுகிறார். அச்சன் கோவில் கேரளாவின் முக்கிய ஐயப்பன் கோவில்களில் ஒன்றாகும். சில பரம்பரைகளின்படி இங்கு பூர்ணா மற்றும் புஷ்கலா வணங்கப்படுகிறார்கள்.